தேர்தல் களத்துக்கு வந்துட்டாலே மக்கள் நாயகனா யார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை எல்லாமே. அவங்களுடைய பேச்சு தான் வந்து கேட்கப்படும். இப்போ எப்படி வந்து எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், பொருளாதார ரீதியாக இருந்தாலும் பவர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தொடர்ந்து பவர்லயே நீடிச்ச ஆட்கள் 1 முறை 2 முறை இல்ல 5 முறை, 10 முறை, 8 முறைன்னு இப்படி தொடர்ந்து பவர்லயே இருந்துட்டு இருக்கக்கூடிய மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு மக்களின் நாயகனாக வலம் வரக்கூடிய வரிசையில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொளியில நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த வாட்டி போராடி சீட்டு வாங்கியிருக்கிறாரு. போராட்டம்னா சும்மா எனக்கு வந்து சீட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களோட நலன் கருதி நான் உங்களுக்கு சீட்டு தரல, மத்தபடி நீங்க இருக்க கூடாதுன்னா இல்ல அப்படின்னு திமுக கருதுனது துரைமுருகன் அவர்கள் தான். துரைமுருகன் அவர்களுக்கு தன்னுடைய உடல்நிலை காரணமாக இந்த முறை நீங்க போட்டி போட வேணாம், உங்க தொகுதியில வேறு யாரையாச்சும் போட்டி போட வைக்கலாம் அப்படின்னு திமுக பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே இல்ல 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 நான் நல்லா தான் இருக்கேன், நான் கண்டிப்பா போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் இந்த வாட்டியும் காட்பாடி தொகுதியில போட்டி போடுறாங்க. கிட்டத்தட்ட 10 வாட்டி வந்து தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காரு. 10 வாட்டி வந்து எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு துரைமுருகன். அதுல எந்தெந்த தேர்தல்கள்ல வெற்றி பெற்று காட்பாடியில ராணிப்பேட்டை இந்த 2 தொகுதிகள்லயும் வந்து எப்பவுமே வந்து அவர் தான் வெற்றி பெற்று வெற்றியாளரா இருந்துட்டு இருக்காரு. 71ல தொடங்கி தொடர்ச்சியா 2021 வரைக்குமே ஆட்சியில இருக்கக்கூடிய, அதாவது ஒரு பவர்ல அதிகாரத்துல இருக்கக்கூடியவர் துரைமுருகன். 10 முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கம்மியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா 746 வாக்குகள் வித்தியாசத்துல. இருக்கிறதுல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 41,007 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காரு. சோ 10 முறை ஜெயிச்சு முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு துரைமுருகன். 2வது இடம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியில இணைஞ்சிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள். சும்மாவா அவர் வந்து நான் சீஃப் மினிஸ்டரா இருக்க வேண்டியதுன்னு சொல்றாரு. ஏன்னா 9 வாட்டி வந்து ஜெயிச்சிருக்கிறாரு எம்எல்ஏ சீட்டை. குறிப்பா பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலையும் சத்தியமங்கலம் தொகுதியிலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1977ல இருந்து 80, 84, 89, 91, 2006, 11, 16, 21 இத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் வந்து இருக்கிறதுலே அதிகமான மார்ஜின் வித்தியாசத்துல ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 41,912 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. இருக்கிறதுலே கம்மியான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா 1,506 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சதுதான். அதே மாதிரி 9 முறை ஜெயிச்சதுன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா KKSSR ராமச்சந்திரன், திமுகவினுடைய எம்எல்ஏ. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 77ல தொடங்கி 2021 வரைக்கும் தொடர்ச்சியாக அதிகாரத்துல இருந்துட்டு வராரு. சாத்தூர், விளாத்திக்குளம், அருப்புக்கோட்டை 3 தொகுதிகளிலும் வெற்றிகளை பெற்றிருக்கிறாரு. அதிகமான மார்ஜின்ல வெற்றி பெற்றது எப்ப பாத்தீங்கன்னா 39,037 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. கம்மியான வாக்கு வங்கியில வாக்கு வித்தியாசத்துல அந்த மார்ஜின் டிஃபரன்ஸ் கம்மியா இருந்தது, அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,415. அடுத்ததாக 3வது இடத்தை பிடிச்சது 10 இடங்கள் 9 இடங்கள், அடுத்ததா 8ன்னு நினைப்பீங்க, 8 இல்ல 7 முறை ஜெயிச்சது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான். 7 முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள். அவங்க ஜெயிச்சது எப்பலான்னு பாத்தீங்கன்னா 89, 96, 2001, 2006, 2011, 16, 21. 1000 லைட்ஸ் கொளத்தூர் தொகுதி இந்த 2 தொகுதிகளிலும் அவர் இதுவரை போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிகமான மார்ஜின்ல வெற்றி பெற்றது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,384 வாக்குகள் வித்தியாசத்திலையும். கம்மியான மார்ஜின்ல வெற்றி பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,468 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 4வது இடத்தை பிடிச்சது ஏவா வேலு அவர்கள். இவங்க திமுகவினுடைய எம்எல்ஏ, திமுகவுல வந்து இருந்திருக்கிறாங்க, இப்ப மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 84, 2001, 2006, 11, 16, 21 இத்தனை முறை வந்து 6 முறை வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. தண்டரம்பட்டு, திருவண்ணாமலை இந்த 2 இடங்கள்லயும் மாறி மாறி 6 முறை வந்து ஜெயிச்சிருக்கிறாரு ஏவா வேலு அவர்கள். இவருடைய ஹையஸ்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல் தான் 94,673 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா லோயஸ்ட் பாத்தீங்கன்னா 4,837 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி 6 முறை ஜெயிச்சதுல வந்து பெரியசாமி அவர்களும் வராங்க. ஹையஸ்ட் மார்ஜின் இருக்கிறதுல அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சது கிட்டத்தட்ட 1,35,571 வாக்குகள் வித்தியாசத்துல. கம்மியான வாக்கு வித்தியாசம்னு வரும்போது 3,736 வாக்குகள் வித்தியாசத்துல 1989, 96, 2006, 2011, 16, 2021 ஆத்தூர் தொகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு பெரியசாமி. அடுத்ததாக 6 முறை வெற்றி பெற்று மக்களின் நாயகனாக இருக்கிறது சங்கரபாணி. கிட்டத்தட்ட திமுகவுல இருக்கக்கூடிய எம்எல்ஏ இவர். 1996, 2001, 6, 11, 16, 21 ஒட்டஞ்சத்திரம் பகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்காங்க.
இவருடைய ஹையஸ்ட் மார்ஜின் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றதுன்னு பாத்தீங்கன்னா 65,727 வாக்குகள் வித்தியாசத்திலையும், கம்மியான மார்ஜின் பார்க்கும்பொழுது 1,369 வாக்குகள் வித்தியாசத்திலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக 5 முறை வெற்றி பெற்று மக்களின் நாயகனாக இருக்கிறதுல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருக்கிறாரு. 5 முறை வெற்றி பெற்றாரு. அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது 93,802 வாக்குகள் வித்தியாசத்துல. கம்மியான வாக்கு வித்தியாசம்னு பார்க்கும்போது 1,364 வாக்குகள் வித்தியாசத்துல. 1989, 91, 2011, 16, 21ன்னு எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. 5 முறை வெற்றி, 1,364 வாக்குகள் தான் இருக்கிறதுலே குறைவான மார்ஜின்ல வெற்றி பெற்றது. அடுத்ததாக 5 முறையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் 5 முறையில இருக்கிறாங்க. KN நேரு இவங்க எல்லாருமே 5வது இடத்தை தான் பிடிக்கிறாங்க. KN நேரு அவர்கள் திமுகவினுடைய எம்எல்ஏ 89, 96, 2006, 16, 21ன்னு சொல்லி லால்குடி, திருச்சி மேற்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இவங்களுடைய ஹையஸ்ட் மார்ஜின் பாத்தீங்கன்னா 85,109 வாக்குகள் வித்தியாசம். கம்மியான மார்ஜினே 16,632. இது வரைக்கும் பார்த்ததுல கம்மியான மார்ஜினே 15,000 கிட்ட 16,000 வச்சிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா KN நேரு தான். முதலாவதுல தொடங்கி இப்போ 5வது இடத்தை பிடிச்சிருந்தாலுமே அதிகமான வாக்கு வித்தியாசம், இதுக்கதிலே கம்மியான வாக்கு வித்தியாசம்னு பார்க்கும்போது கூட KN நேரு அவர்கள் அதுல ஒரு ரெக்கார்டை தான் வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா துரை சந்திரசேகர் திமுக எம்எல்ஏ 89, 96, 2006, 16, 11ன்னு சொல்லி திருவையாறு தொகுதியில வெற்றி பெறாரு. ஹையஸ்ட் மார்ஜின் பார்க்கும்போது 53,650, லோயஸ்ட்னு பார்க்கும்போது வெறும் 366 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்ததாக ஜெயக்குமார் அதிமுகவினுடைய எம்எல்ஏவாக ராயபுரம் தொகுதியில 91, 2001, 2006, 11, 21ன்னு தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிகமான மார்ஜின் பாத்தீங்கன்னா 21,372 வாக்குகள் வித்தியாசம். கம்மியான மார்ஜின் வரும்போது 8,031 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா MRK பன்னீர்செல்வம் திமுகவினுடைய எம்எல்ஏ. இவங்க 96, 2001, 2006, 16, 21ன்னு குறிச்சிப்பாடி தொகுதியில தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிகமான மார்ஜின்ல வெற்றி பெற்றதுன்னா 39,013 வாக்குகள் வித்தியாசத்திலையும், கம்மியான மார்ஜின் வரும்பொழுது 1,915 வாக்குகள் வித்தியாசத்திலையும் வெற்றி பெறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா 5 முறை வெற்றியில பன்னீர்செல்வம் அவர்களும் வராங்க. அதிமுக கிட்டத்தட்ட 2001, 2006, 11, 16, 21ன்னு சொல்லி பெரியகுளம் போதிநாயக்கனூர் தொகுதியில வெற்றி பெறாங்க. ஹையஸ்ட் மார்ஜின் வரும்போது 29,906. கம்மியான லோயஸ்ட் மார்ஜின் அவருடையதுன்னு பாத்தீங்கன்னா 11,021. அடுத்ததாக 5 முறை வெற்றி பெறது திமுகவினுடைய எம்எல்ஏவாக கிட்டத்தட்ட 5 முறை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் திமுகவினுடைய எம்எல்ஏவாக 2001, 2006, 11, 16, 21ன்னு திருச்செந்தூர்ல வெற்றி பெறாரு. ஹையஸ்ட் மார்ஜினே 26,001, லோயஸ்ட் மார்ஜின் 640. சோ இப்படி 5 முறை ஃபர்ஸ்ட் 5 பிளேஸ்ல இருக்கிறது இத்தனை பேர் இருக்கிறாங்க. பெரும்பான்மையா திமுகவை சேர்ந்தவர்கள் தான் அதிக முறை மக்களின் நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. ஆனா திமுக இதுவரைக்கும் தொடர்ச்சியாக 2 முறை வெற்றி பெற்றதே இல்ல, 2 முறை ஆட்சியை பிடிச்சதே கிடையாதுன்ற ரெக்கார்டும் இருக்கு. அதிகமான முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்கள்ல முதல் 5 இடங்கள்ல வரக்கூடியது பெரும்பான்மையாக திமுகவை சேர்ந்தவர்களா இருக்காங்க. சோ இந்த லிஸ்ட பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இதுல இந்த லிஸ்ட்ல வேற என்ன மாற்றங்கள் இந்த தேர்தல்ல வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.